ஹலோ ஜே ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு போல் வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு RX ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் ரெடி பண்ணியிருக்கோம், என்ன பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் வண்டி இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணோன்னா நம்ம பர்சனலாக டிஎம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, வளவலன்னு பேசாமல் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மற்றபடி கொஞ்சம் தான் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு வண்டி நம்ம ரெடி பண்ணது தான். இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நம்ம டோட்டலாக பேசலாம். ஓகேவா, வண்டியோட லுக்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஓகே, வேறு லெவலில் இருக்கும். ஓகேவா, என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்ப்போம். இதோட பழைய ஃபோட்டோ வந்து நான் இதில் போடுறேன், டிஸ்பிளேயில் போடுறேன். அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி மாட்டியாச்சு. வண்டி இன்ஜின் பெயிண்ட்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கு. வண்டி எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்கு செட்டப் தான் பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருந்துச்சு, வண்டி ஓய் கண்டிஷனில் இருந்துச்சு. டிஸ்க்கு வந்து பல்ஜரோடது போட்டிருக்கு. ஃபஸ்ட் அப்பாச்சி ஃபிட் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் பல்ஜரோடது போட்டிருக்கோம். சூப்பராக பிடிக்கிறதுனால பல்ஜரோட செட்டு, ஸ்போக்ஸு வேறு மற்றபடி 18 சைஸ் தான் ஃப்ரண்டில் போட்டிருக்கு. புது டயரு, பேக்கில் புது டயர் தான். பேக்கில் HD வீல் போட்டிருக்கு, 16 இன்ச் SD வீல் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடோ டேங்க்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடோ டேங்க் வந்து அது வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கலை, அது வந்து நம்ம அடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டேங்கே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கவரு. அதுக்கப்புறம் முக்கியமான இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேர், ஷார்ட் ஹேண்டில் பேர் போட்டிருக்கு வண்டியில். ஷார்ட் ஹேண்டில் பேர் போட்டு வண்டியே பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்கு. வண்டி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு RPM வச்சுருக்காங்க, சரிங்களா? RPM வச்சுருக்கு, ப்ரோ டேப்பரு, மீட்ரு புதுசு. என்னென்ன புதுசு மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் 4 இண்டிகேட்டர் புதுசு, குயிட் த்ராட்டலு, டிஸ்க்கு செட்டு, ஹேண்டில் பேரு, வேறு ஆனா சுவிட்சு, அதுக்கப்புறம் டாமினோ குயிட் த்ராட்டல், மற்றபடி மிரரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, டோரு, வேறு ஃபோனிக்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸு. அதுக்கப்புறம் இன்ஜின் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பெயிண்ட்டு நம்ம மூஞ்சே தெரியும் போல் அந்த மாதிரி பெயிண்ட் இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். மற்றபடி வேறு என்ன பண்ணியிருக்கலாம், SD வீலு, பேக்கில் புது டயர் தான் போட்டிருக்கு. புது டயரு, புது ஃபோக்ஸு, அதுக்கப்புறம் புது ஹப்பு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபோனிக்ஸ் போட்டிருக்கு. வேறு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்ல வேணும்னா கேரியர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் போட்டிருக்கு, கேரியரும். அதுக்கப்புறம் டேப்பு புதுசு, மற்ற நிறைய போட்டிருக்கு. இப்போ என்னென்னா பெண்டிங்கில் இருக்குன்னா குயிட் த்ராட்டல் போட்டு இன்ஸ்டால் பண்ணணும். வேறு சைலன்சர் நம்ம டைட் பண்ணணும், பேட்ரி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டெலாம் வாங்கி வச்சாச்சு, சீட்டில் ரெடியாக இருக்குது. மற்றபடியே ஓவராலாக எல்லாமே வேறு லெவலில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா சைலன்ஸில் க்ரோமிங் பண்ணியிருக்கு, பிளேட்டிங் பண்ணியிருக்கு. வேறு கவரு பிளேட்டிங்கு, மேலே பிளேட்டிங்கு. வண்டியை பார்த்திங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும். வண்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வண்டியோட லுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா சீட்லாம் போட்டால் பயங்கரமாக ரெடி ஆகிரும், வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம், அது இதே மாதிரி தான் அந்த வண்டியும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வண்டியோட ஹைட்டுக்கு 10 செங்கல்லாம் வச்சுருக்கு. அதுக்கு ஒரு வெல்டு அடிக்கணும், நிறையா இருக்குது, கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. மற்றபடி ஓவராலாக இதுதான் நம்மளோட மாடிஃபிகேஷன் பண்ண பைக் தான். ஓகேவா, இந்த பைக்கு உங்களுக்கு டேஸ்ட் இந்த பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் பைக்கும் இந்த மாதிரி பண்ணோன்னா பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கனுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி இது மாதிரி ரெடி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம்.